தேங்கடி எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் ஆகுது. சூப்பரா பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து நலுங்கு வைக்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நைட்டு நல்லா மழைங்க, நல்லா காடு நல்லா நனைஞ்சிருக்குது. அப்படியே ஃபுல்லாக காலை வச்சா உள்ளே பதிகிற அளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. நல்லா நைட்டு விடிய விடிய நல்ல மழை சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் காட்டை பார்க்குறதுக்கு அப்படியே. ஆனால் என்ன நல்லா மறுபடியும் நல்லா பூண்டெல்லாம் முளைச்சி வந்துடும். இப்போ தான் கொத்தி ஒரு வழியாக சேர்த்திருக்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக மறுபடியும் முளைச்சி வர ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பராக இருக்குது காட்டை பார்க்குறதுக்கு. ஓகே, இனி அடுத்த வேலைகளை பார்க்கலாம். இயற்கையை ரசிச்சாச்சு கொஞ்ச நேரம். இதுக்கு மேலே நம்ம வீட்டு வேலைகளை தொடர வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற நெல்லிக்காயை பறிக்கலான்னு சொல்லிட்டு தாங்க. நெல்லிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு, பறிக்கவே முடியல. அதனால் இன்றைக்கி காய் பறித்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். போய் பார்க்கலாம் அந்த அண்ணன் பறிச்சிட்டாரா என்னன்னு. நல்ல மழை ஈரத்துக்கு காடே ஒரே ஈரமாக இருக்குது. எங்கேயாவது நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள். நிறைய சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு வரீங்க எல்லாம் மேல் காட்டிலேருந்து எல்லாமே வந்து சுற்றி பார்ப்பாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விடணுன்ட்டுக்கிறான். அண்ணா ஏண்ணா காய் பறிச்சிட்டிங்களா? காய் பெருசு நிறைய விழுந்துருச்சுண்ணா. அண்ணா எவ்வளோ காய் விழுந்து போச்சுண்ணா அண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஆமாம், நீங்கள் மட்டுமே காரணம் இதுக்கு எல்லாத்துக்கும். 1 கிலோ காய் கீழே கொட்டி போச்சா பாரு. எவ்வளோ பெரிய பெரிய காயாக ஆயுதம் கீழே விழுந்துருக்குது பாருங்க. எல்லாம் இது ஃபுல்லாகவே காயாக கிடக்குது. சரி, இப்பயாவது பறிச்சிங்களா? பறிச்சிட்டு வாங்க. சட்டியில் கொட்டிட்டு தட்டுமா? தேங்கடி எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் ஆகுது. செவுத்தெல்லாம் போட்டு நல்லா தேய்க்கிறாங்க. ஏன்னா நடக்கும் போது வரும்போது படிக்கட்டில் இறங்கும் போது ஏறும் போதெல்லாம் செவுத்தை பிடிச்சிட்டு ஏறுறாங்க இல்லைங்களா. அதனால செவுறு ஆயிருதுல்ல. அதனால செவுத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு விட்டுருக்குறோம் இன்னைக்கு. ஏன்னா சும்மா ஒரு தேய்ச்சிட்டு ஒரு துணி போட்டு துடைச்சோமா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்போ வந்து பளிச்சுன்னு ஏறும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சுண்ணாம்பு தானே அடிச்சிருக்கிறோம், பெயிண்ட் தானே அடிச்சிருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக தான் இன்றைக்கி செவுருலேருந்து மேல் மாடியிலேருந்து அப்படியே இறங்கி வந்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுதான் அது கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ணா தேக்க அழுகு போகுது அடிப்பாப்பா. அழுகு போகலைன்னா ஒரு இந்த சன்னமாக இருக்கிற நார் இருக்குல்ல, பாத்திரங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுல்ல, அந்த நார்லாம் சோப் போட்டு ஒரு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கங்க. அடுத்ததாக பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு கல்யாண வீடு அப்படின்னாலே இந்த பந்தல்லாம் போட்டால் தானங்க அழகாக இருக்கும். அதனாலேயே பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போட்டாச்சுங்க. நாம் சாரியெல்லாம் இங்கே தான் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். கடையை தூக்கி ஒரு ரூமுக்குள்ளார எல்லாத்தையும் வச்சுட்டு அதையும் பூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு பூட்டியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வேதா மேடம் தான் வந்திருக்காங்க. வினிஷா பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்வேதா யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த நெல்லுக்கு பாயிறது எனக்கு கொஞ்சம் புல்லுது. இன்னைக்கு வந்து வினிஷாவுக்கு வந்து கல்யாண விருந்தான். இது வந்து ஸ்வேதாவோட கல்யாண விருந்து. என்னென்ன ஐட்டம்னு சொல்கிறேன் பாருங்க. இது வந்து இதுக்கு பேரே எனக்கு தெரியல. பாயாசம் முடிஞ்சிருச்சு. பாயாசம் சாப்பிட்டு இங்கே இருக்கு. இல்லை அங்கே எங்கே போச்சு காணும். இது அங்கே இருக்கு. இது வந்து கேரட்டும் பாசிப்பருப்பும் போட்டு கலந்துருக்காங்க. இதுக்கு என்ன பேர்? கேரட் கோஸ்மல்லி. இது உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் இது வந்து அவியல்.
இது தயிர் பச்சடி, இது ஸ்வீட் பச்சடி. அதுக்கப்புறம் வெறும் பருப்பு, உப்பு பருப்பு நெய் போட்டு, அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், பருப்பு ரசம், இத்தனை ஐட்டம். அதுக்கப்புறம் பாயாசம், அதுக்கப்புறம் வடை சுட்டுட்டு இருக்கிறேன். வடை அங்கேயே ஆட்டி எடுத்து வந்துட்டாங்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக சுடுறதுக்கு. ஸ்வேதாவோட ஸ்பெஷல் கல்யாண விருந்து. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓ, ஏன்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும்டா. சூப்பர். பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சரி, ஒரு அக்கேஷனாக இருக்கா? நாங்கள் பசங்க 2 பேத்தையும் கூப்பிட்டுருவீங்க. நேற்றுக்கு விகாஸ் ரொம்ப எதிர்பார்த்தான். பார்த்துட்டே இருந்தான். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வருவாங்க, அதனாலதான் வெயிட் வர லேட் ஆயிடுச்சா, அப்படியே இதாயிட்டாங்க. அதான் சேலம் போகாமலே வெயிட் பண்ணோம். நாங்கள் சாயந்தரத்துக்கு மேலே போய்க்கலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இந்த அரைச்சி விட்டு சாம்பார் வேற மாதிரி இருக்கு. நம்ம வைக்கிறது ஒரு மாதிரி, ஸ்வேதா வைக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தோடய இதில் பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்வீட் பச்சடி தான். ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த ரெசிபி கேட்டு கட்டாயமாக செய்யணும். அது வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸில் வர பெருச்சம்பழம்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் வரும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட்டு. அல்வா மாதிரி டேஸ்ட் இருக்குது. மினிஷா, உனக்கு எப்படி இருந்துச்சு? என்னது ஸ்வீட் பச்சடி? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த ரெசிபி நம்ம கேட்டு செஞ்சிடலாம். அன்னைக்கு ஒரு ஓ போட்டுலாமா? சூப்பர் சூப்பர் ஸ்வேதா. ஆனாலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இத்தனை ஐட்டம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் என்ன இருக்கிறாங்க. நாளை பின்ன உங்க வீட்டுக்கு வந்தா நீ இத்தனை ஐட்டம் செஞ்சு கொடுக்கணும், பாத்துக்கோ. இல்ல நாளை பின்ன ஆன்ட்டி வந்தா ஆன்ட்டி எனக்கு அத்தனை செஞ்சுக்கல, மறுபடியும் செஞ்சு தாங்க ஆன்ட்டி. இல்ல வினிஷா செஞ்சுப்பா, வீட்டுக்காரனை காட்டிடுவாதே, பார்த்து கூட எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ, செஞ்சு கொடுக்கணும் அப்படி இப்ப இதெல்லாம் காட்ட சொல்லி வச்சுக்குவாங்க. நாங்க உங்களுக்கு ரெக்கார்டா காமிச்சிட்டோம் பாரு, வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க சாப்பிட்ற ஐட்டம், அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஆமா, வேற ஏதாவது நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்துறாதீங்க, அதுக்கு நாங்க சரிப்பட்டு வராத ஆளுங்க. நாங்கெல்லாம் சைவ சங்கம். வடப்பா சூப்பரா இருக்கு சாப்பாடு. வடை 4 வடை ஆச்சு. ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் ஏண்டா நிமிஷா, ஏங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஃபிஃப்த் படிச்சிட்டு இருந்தா. சொல்லிட்டே இருக்கா, இவன் ஃபிஃப்த் படிச்சிட்டு இருந்தா, அவ சிக்ஸ்த் படிச்சிட்டு இருந்தா. விகாஷ் வந்து 2 வயசு குழந்தை. ஆதியும் அவனும் 1 வயசு. ஒரே வயசு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நமக்கு வயசாகுது. சரி, ஓகே. அது சுடிதார் எடுத்து பாரு. சூப்பரா இருக்கு. நான் இந்த டிசைன் எங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன். இந்த பார்டர்ல வந்து இந்த இது வர்றது, இந்த மாதிரி ஜருகியாட்டம் வர்றது கரெக்டா எனக்கு ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்க. அங்கிள் தேங்க் யூ. பாப்பறது இல்ல, தேங்க் யூ. ஒரு வழியாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற போர்ட்டிகோ அந்த நடை எல்லாத்தையும் கழுவணும். நாங்கள் சரி கழுவலான்னு சொல்லிட்டு எல்லா ஆட்களையும் வர சொல்லிட்டோம். ஆனால் கடைசியாக பார்த்தாக்கா அன்னைக்கு தான் சடோனுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றி கழுவும் போது தாங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சடோன் அப்படிங்கிறத. அதனால் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. உடனே எங்கள் வீட்டுக்காரரு கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு ஆட்டோவில் வந்து 2 டேங்க் தண்ணி கொண்டு வர சொல்லிட்டாரு. ஏன்னா ஆட்கள்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க, நம்ம அவங்கள ரிட்டர்ன் அனுப்ப முடியாது, நம்ம கழுவலினாலும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து தண்ணி 2 கேன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கேன் தண்ணி வச்சு தான் அதுக்கப்புறம் நாங்கள் நடைய ஃபுல்லாக கழுவுனோம். ஒரு சைடு மட்டும் தாங்க கழுவுறதுக்கு பத்துனுச்சு. கார் ஷெட் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் கழுவுறதுக்கு பத்துனுச்சு, அந்த 2 டேங்க் தண்ணியும். அதுக்கப்புறம் டேங்க் தண்ணி தீந்துருச்சுன்ட்டாங்க. சரி பரவாயில்ல, சாயந்தரமாக கழுவிக்கலாம் அப்படின்ட்டு மீதியெல்லாம் விட்டுட்டோம். அதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு, மற்ற பொருட்கள், பித்தளை சாமான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். எல்லாம் கழுவி கொடுத்தாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரிலேஷன்லேருந்தும் ஆட்கள் வந்தாங்க. அந்த பொண்ணுங்களும் வந்து எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அக்கா என்ன விளக்குது சொல்லுங்கள், செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விளக்கெல்லாம் கழுவி கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த பொண்ணுங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களாம் இல்லைன்னா
எனக்கு வந்து கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ரெடியாக இருக்கவே முடியாது. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நாங்கள். கடைசியாக தாங்க இந்த விளக்கெல்லாம் கழுவி எடுத்து வச்சேன். உண்மையாலுமேங்க ஒரு பொருள் வாங்கிறது வந்து பெருசு இல்லைங்க. அதை வந்து எந்தெந்த சமயத்தில் பயன்படுத்தணுமோ அந்த சமயத்தில் அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதை எடுத்து வச்சு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. ஏண்டாப்பா இத்தனை பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வாங்கிட்டு சும்மா வச்சுருக்கிறத விட அதை யூஸ் பண்ணலைன்னா திட்டுவாங்களே வீட்டில், வாங்கும்போது மட்டும் வாங்குற, இப்போ அதை யூஸ் பண்ண வேண்டியது தானே அப்படி தானே சொல்லுவாங்க. அதனால தான் இருக்கிற விளக்கு அந்த பித்தளை சாமானங்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சுங்க, கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லாருமே ஆளுக்கு ஒன்றா கழுவணும். ஏன்னா நம்ம நலுங்கு வைப்போம், அந்த நலுங்கு வைக்கிறப்ப சாப்பாடு போடுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம கார் ஷெட்டில் போட்டுடலாம். நம்ம பழைய சமையல் கட்டில் வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம், சமையல்காரை விட்டு சாப்பாடு அங்கே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கார் ஷெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பழைய சமையல் கட்டையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாருமே என்ன சொல்லுவீங்கனாக்கா, நீங்களே செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க, எல்லாமே ஆட்கள் தானே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லைங்க, வேலையாட்களே செஞ்சாலுமே வந்து என்னென்ன வேலை நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி அவங்க கூடயே சேர்ந்து நம்ம அந்த வேலையை செஞ்சால் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேலையோட அவுட்புட் வெளியில் வரும். அதுக்காக தான் நானுமே கூட சேர்ந்து அவங்க கூட கழுவும் போதும் சரி, அவங்க விளக்கும் போதும் சரி, எல்லா வேலை செய்யும் போதும் நானுமே கூட இருந்து தான் அதை கழுவி செஞ்சுக்குவேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு தெரியாது, சும்மா இப்படி கழுவு சொன்னாங்க, பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட மைண்டில் மட்டும்தான் அது யோசித்து வச்சுருப்போம் இல்லைங்களா. அதுக்காக தான் சாயந்தரமாக தண்ணி வந்துருச்சு, நம்ம போர்லேயே தண்ணி போட்டோம் கரண்ட் வந்ததுக்கப்புறம். இது வந்து 6 மணிக்கு வந்து நாங்கள் மறுபடியும் கழுவ ஆரம்பித்தோம். முன்னாடிக்கிற போர்ட்டிக்கோ எல்லாத்தையும் கழுவி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப புத்திசாலித்தனமாக இவ்வளோ பெரிய பைப்பு வந்து ரோல் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அங்கே வெளியில் இருக்கிற போர்ட்டிக்கோலியை 2-3 இடத்துல வந்து பாயிண்ட் வச்சுருந்தார். அந்த பாயிண்ட்லேயே நாங்கள் வந்து பைப்பை சொருகி கழுவிக்கிட்டோம். போர் தண்ணி அப்படி டைரெக்டாக வர மாதிரி பண்ணியிருந்தார் இந்த பைப்புக்கு. அதனால் ஈஸியாக நாங்கள் வந்து கழுவுறதுக்கு, தள்ளி விட்றவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் பெரிய பைப்பில் வச்சு தண்ணி அடிக்க அது பாட்டுக்கும் குப்பை அழுக்கு எல்லாம் போயிருச்சு. அதனால் ஈஸியாக தள்ளி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி இல்லாமல் சும்மா கம்மி பைப்பில் தண்ணி வச்சு அடித்து கழுவுறதா இருந்தால் ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். எப்படியும் அது ஒன்று ஈஸியாகிடுச்சு எங்களுக்கு. காலையிலேயே நலுங்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து ஏலக்கி வாழை கொஞ்சம் கிடச்சிச்சிங்க இதில் சந்தையில். அது இலக்கி வைக்கிறதுக்கு வாங்கினதாச்சு. அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்காரு. காலையிலேருந்து டியூட்டி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் சமையல் நடந்துட்டுருக்குது, ஒரு பக்கம் விருந்து வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து உள்ளே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னடி தங்கமயில் விலையில் கையில் சூப்பராக இருக்குது. சே இங்கே அந்த கையில் கடு அழகாக இருக்குதுடி, சூப்பர். வரேன். சூப்பராக பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க. இன்னைக்கு வந்து நலுங்கு வைக்க போகிறோம். கண்ணே இந்த விளக்கெல்லாம் ஏற்றி விட்டுருக்கலாம், அங்கே ஃபோட்டோ எடுத்தோடனே விளக்கெல்லாம் ஏற்றி விட்டலாம். புதன்கிழமை காலையில் வந்து நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொண்ணும் ரெடியாகி வந்துட்டா. இதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.